வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் உள்ள வரலாற்றை நோக்கி என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க படத்துக்குள்ள போவோம். முதல்ல பார்க்க போறது கற்காலம். கற்கருவிகளும் ஆயுதங்களும் கடந்த காலத்தில் மனிதர்களாகவே பயன்படுத்தப்பட்டன. அதாவது கற்கருவிகளும் ஆயுதங்களும் முன்னாடி உள்ள காலத்துல மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் மனிதர்கள் எந்த ஆயுதங்களையும் அல்லது லோகங்களையும் அறிந்திருக்கவில்லை. அதாவது முன்னாடி காலத்துல மனிதர்கள் எந்த ஆயுதங்களையும் சரி லோகங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை. அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவற்றை கண்டுபிடிப்பதற்காக பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் அவங்க எடுத்திருக்காங்க. இன்றைய நமது வாழ்க்கை பண்டைய மக்களின் கொடைகளே ஆகும். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை அந்த காலத்துல மக்கள் நம்மளுக்கு பண்ணி கொடுத்ததுன்னு சொல்றாங்க. இக்காலகட்டத்தில் மனிதர்கள் எழுத்து வடிவங்களை அறிந்திருக்கவில்லை. அதாவது அப்போல காலகட்டத்துல மனிதருக்கு எழுத்து வடிவமே தெரியாது. கற்காலம் என்பது கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு காலமாகும். அதாவது கற்காலத்தை சுருக்கி சொன்னா கற்களை ஆயுதங்களா பயன்படுத்தின காலம் தான் கற்காலம் சொல்றாங்க. மனித பரிணாமத்தின் தன்மை. பண்டைய மனிதர்கள் விலங்குகளோடு சேர்ந்து காடுகளில் வாழ்ந்தனர். அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துகள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர். அதாவது முன்னாடி உள்ள காலத்துல மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீடுகள்லாம் வாழ முடியாதுல, அவங்க விலங்குகளோட சேர்ந்து காடுகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க காட்டுல தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கும் விலங்குகளை விரட்டுறதுக்கும் வேர்கள் குருத்துகள் முதலியவற்றை தோண்டி எடுக்கிறதுக்கு தான் கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் என்னவெனில் அவர்கள் மாமிசம் உட்பட அனைத்தையும் சமைக்காமல் பச்சையாகவே உண்டார்கள். ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா அவங்க மாமிசம் உட்பட எதையுமே அவங்க சமைக்க மாட்டாங்களா, பச்சையாவே சாப்பிட்டிருக்காங்களா. தொடக்கத்தில் நெருப்பை உருவாக்கும் முறைகள் அவர்களுக்கு தெரியாது. வேட்டையாடுதலின் போது நாய் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தது. அதாவது அவங்கள தொடக்கத்துல நெருப்பை உருவாக்குறதே அவங்களுக்கு தெரியாது. எப்படி நெருப்பு உருவாகுது எப்படி நெருப்பு வைக்கணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க வேட்டையாடும் போது நாயை தான் உதவிக்கு வச்சிருக்காங்களாம். நாய்கள் குறைத்த போது காட்டு விலங்குகள் ஓடின. நாய் குறைச்சா காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் ஓடி போயிருமா. மனிதர்கள் நாயை முதலில் தங்கள் செல்ல பிராணியாக எண்ணி வளர்த்தனர். அதாவது நாயை தான் அவங்க செல்ல பிராணியா வச்சு வளர்த்திருக்காங்களாம். அவர்கள் எங்கு சென்றாலும் நாயை அழைத்து சென்றனர். அதாவது படத்துல இருக்கு பாத்துக்குங்க. பின்னர் அவர்கள் கால்நடைகளை வளர்க்க தொடங்கினர். முன்னாடி ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல நாயை தான் வளர்த்திருக்காங்க. பின்னாடிதான் ஒவ்வொரு கால்நடையா வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கால்நடைகள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் மிகவும் பயனுள்ளதா இருந்தது. அந்த கால்நடைகள் அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதா இருந்துச்சா. ஆற்று பகுதிகள் சில தானியங்கள் வளர்வதை அவர்கள் கவனித்தார்கள். அவற்றை சாப்பிட்டு மிகவும் சுவையாக இருப்பதை கண்டுபிடித்தனர். சிதறி கிடந்த தானியங்கள் பறவைகளால் மட்டுமே உண்ணப்பட்டன என்பதை அவர்கள் கவனித்தனர். அதாவது மாமிசம் எல்லாமே பச்சையாவே சாப்பிட்டுருக்காங்கல்ல. நாளடைவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆத்து பகுதியிலனா ஓரத்துல தானியங்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சுச்சான். இந்த தானியம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. தானியம் மிகவும் சுவையா இருந்திருக்கு. அப்புறம் என்ன கவனிச்சிருக்காங்கன்னா தானியம் எல்லாம் கீழே சிதறி கிடக்குள்ள அந்த தானியத்தைனா பறவைகள் சாப்பிட்டுட்டு போனதையும் கவனிச்சிருக்காங்களாம். சூரிய ஒளி மற்றும் மழையின் உதவியால் தானியங்கள் வளர்வதை அவர்கள் கண்டறிந்தனர். தொடக்க கால மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சூரிய ஒளியும் மற்றும் மழை பெஞ்சா தானியெல்லாம் அதான் வளருதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் வேளாண்மை குறித்து தெரிந்து கொண்டனர். இதனால அவங்க விவசாயம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. மனிதர்கள் காட்டின் ஏற்பட்ட நெருப்பை கவனித்தார்கள். மனிதர்கள் காட்டுல ஏற்பட்ட நெருப்பை பாக்குறாங்க. முதலில் நெருப்பை பார்த்து பயந்தார்கள். அவர்கள் நெருப்பினால் வெந்த விலங்குகளின் மாமிசத்தை உண்டனர். நல்ல சுவை கொண்டதாக அது இருந்தது. மேலும் 2 கற்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து கொண்டதால் தீப்பொறி உருவானதையும் அவர்கள் கவனித்தனர். அதன் பின்னர் அவர்கள் நெருப்பை உருவாக்கி சமைத்து உண்ண ஆரம்பித்தனர். காட்டுல நெருப்பை பாக்குறாங்க. நெருப்பை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நெருப்புல மாமிசம் பச்சையா சாப்பிட்ற மாமிசம் எல்லாம் நெருப்புல போட்டு சாப்பிடுறாங்க. ரொம்ப சுவையா இருந்திருக்கு. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 கற்களை வச்சு உரசுறாங்க. அதான் 2 கற்களையும் சேர்த்து உரசும் போது நெருப்பு வருது. அந்த நெருப்பை பார்த்துருக்காங்க. இந்த நெருப்பை வச்சு சமைச்சு சாப்பிடலாமேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ அருங்காட்சியகம்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
அருங்காட்சியகம் என்பது அரிய மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பாதுகாக்கப்படும் இடமாகும். அதாவது அருங்காட்சியகம் என்பது அரிய மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. இவை மக்களின் வாழ்க்கையை பற்றிய தகவல்களை தருகிறது. எனவே கடந்த காலத்தின் மிச்சங்களை பாதுகாப்பது முக்கியமாகும். மிச்சங்கள் என்பது பழங்கால மக்கள் பயன்படுத்திய பூமியில் புதைந்துள்ள பொருட்கள் ஆகும். பழங்கால மக்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு அருங்காட்சியகத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பழங்கால மனிதன் குவாட்செட் என்னும் ஒரு வகை கல்லை கொண்டு கருவிகள் மற்றும் ஆயுதங்களை தயாரித்தன. அதாவது குவாரிசைட் என்பதும் ஒரு கல்லை வச்சுதான் மீதி ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. சிக்கிமுக்கி கற்கள் எனப்படும் ஒரு வகை கல்லை கொண்டு நெருப்பை உருவாக்கினர். அவங்க நெருப்பை சிக்கிமுக்கி கற்கள் மூலம் தான் நெருப்பை உருவாக்கியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வேளாண்மை. பழங்கால மனிதர்களுக்கு பயிரிடுதல் பற்றி தெரியாது. உணவு தேடி எல்லா நிலப்பரப்பிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் கிடைத்ததை சாப்பிட்டு இயற்கை மூலங்களிலிருந்து பெறப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். இம்முறையிலான வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை என்று அழைக்கப்பட்டது. அதாவது மனிதர்களுக்கு முன்னாடி எப்படி விவசாயம் செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான். நிலத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இயற்கை மூலம் மழை மூலம் கிடைக்கிற தண்ணியை வச்சு அதை ஆறு இதுல என்ன கிடைக்கல அந்த தண்ணியை வச்சு குடிச்சிருக்காங்களாம். இந்த முறை வாழ்க்கை தான் நாடோடி வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நல்லா கேளுங்க. நாடோடி வாழ்க்கைனா மனிதர்கள் கிடைச்சதை சாப்பிட்டு இயற்கை மூலம் கிடைக்கிற தண்ணியை குடிச்சிட்டு வாழ்றத நாடோடி வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இலைகள், மரப்பட்டைகள், விலங்குகளின் தோள்கள் ஆகியவற்றை ஆடைகளாக அணிந்தார்கள். அவர்கள் குகைகளிலும் பெரிய மரப்பொந்துகளிலும் வாழ்ந்தார்கள். அவங்க இலைகள், மரப்பட்டைகளை தான் ஆடையா பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குகைகளிலும் பெரிய மரப்பொந்துகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க. கற்கள் கருவியாக பயன்பட்டது. மேலும் இதர கற்களின் உதவியால் கூர்மையாக்கினர். அதாவது கற்களை தான் கருவியா பயன்படுத்தியிருக்காங்க. மீதி சின்ன சின்ன கற்களை வச்சு கூர்மையா ஆக்கியிருக்காங்க அந்த கல்லை எல்லாம். இந்த கூர்மையான கருவிகள் விலங்குகளை வேட்டையாட மற்றும் விலங்குகளின் மாமிசை கிளைத்தெறிய உதவின. அதாவது கூர்மையான கல் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் அந்த விலங்கோட மாமிசத்தை கிழிச்சு சாப்பிட்றதுக்கும். எலும்புகள், கொம்புகள், கற்கள், தோல், மரங்களின் கிளைகள், குச்சிகள் ஆகியவை கற்கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. அதாவது எலும்பு, கொம்பு, கற்கள், தோல், மரங்களோட கிளைகள், குச்சி எல்லாம் இருக்குல்ல, இது கற்கருவிகளாகவும் ஆயுதம் செய்யறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. வரலாற்றின் இந்த நிலை புதிய கற்காலம் என்று அழைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையை தான் புதிய கற்காலம் சொல்றாங்க. இது சம்பந்தமா படங்கள் எல்லாம் இருக்கு, பாத்துக்குங்க. கற்காலத்தை எடுத்துக்கிட்டா மூணா பிரிச்சிருக்காங்க. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் சொல்லி மூணா பிரிச்சிருக்காங்க, பாத்துக்குங்க. அவர்கள் உடைகள், தீப்பந்தங்கள், கருவிகள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவற்றை பயன்படுத்துவதன் நோக்கம் பின்வருமாறு. அவர்கள் உடைகளும் தீப்பந்தங்கள், கருவிகள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கீழே கொடுத்திருக்காங்க. படத்தோட விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க, அதாவது விலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்களாம். இரவில் பாதுகாப்பாக இருக்க, நைட் நேரத்துல பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. குளிர்காலத்தின் பாதுகாப்பாக இருக்க, குளிர்காலத்துல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் வசித்த குகைகளின் சுவர்களின் அவர்கள் பார்த்தவற்றை ஓவியங்களாக வரைந்தார்கள். அவங்க வசித்த குகைகளிலும் சரி சுவர்களிலும் சரி என்னென்ன பாக்குறாங்களோ அது ஓவியமா எல்லாரும் வரைகிறாங்களாம். இப்ப நம்ம பார்க்க போறது கல் சக்கரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். மலை மீது கற்கள் உருண்டு விழுந்ததால் அவை உருண்டை வடிவத்தை பெற்றன. மலை மீது கற்கள் எல்லாம் உருண்டு விழுந்ததால் அது உருண்டை வடிவத்துல இருக்குன்னு சொல்றாங்க. மனிதர்கள் அவற்றை கவனித்த போது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடக்கத்தில் அது கல்லினால் செய்யப்பட்டு பின் மரத்தினால் செய்யப்பட்டது. இதுதான் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாகும். முன்னாடி தொடக்கத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்லு உருண்டு விழுந்து உருண்டை வடிவத்துல இருக்குல்ல, அதை வச்சு சக்கரம் பண்ணிருக்காங்க. அப்புறம் கல்லை விட்டுட்டு மரத்தினால சக்கரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் மனிதனோட முதல் அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. அடுத்தது மண்பாண்டம். மனிதர்கள் மாபெரும் கண்டுபிடிப்புகளின் ஒன்று மண்பாண்டங்கள் ஆகும். சுடப்பட்ட பானை உறுதியாகவும் அழகாகவும் இருந்தது. அதாவது மனிதரோட மாபெரும் கண்டுபிடிப்புல மண்பாண்டங்கள் ஒண்ணுன்னு சொல்றாங்க. சுடப்பட்ட பானைகள் உறுதியாகவும் அழகாகவும் இருந்துச்சாம். கற்கால மக்கள் தமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தாமாகவே செய்து கொண்டனர். கற்களை கொண்டு வீடுகள் கட்டப்பட்டன. இந்த வீடுகளின் கூரைகள்,
குச்சிகள் மற்றும் புற்கள் கொண்டு வேயப்பட்டு இருந்தன. அதாவது கல்லை கொண்டுதான் வீடு கட்டியிருக்காங்க. மேல வீட்டுக்கு மேல வந்து கூரையை வந்து குச்சி மற்றும் புற்களை வச்சு வேயப்பட்டு செஞ்சிருக்காங்க. இதற்கு பிறகு பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் பல கண்டுபிடிப்புனா கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் நிலையாக ஓரிடத்தில் வாழத் தொடங்கின. இது எல்லாமே உருவாக்கிட்டு ஒரு இடத்துல வாழத் தொடங்கியிருக்காங்க நிலையான வாழ்க்கைக்கு. கீழே ஒன்று கொடுத்துருக்கு பார்ப்போம். ஆவணங்கள் எழுதப்பட்ட காலம் வரலாற்று காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆவணங்கள் எழுதப்பட்ட காலத்தை தான் வரலாற்று காலம்னு சொல்றாங்க. மக்களின் வாழ்வியல் முறைகள், நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலை, கட்டிடக்கலை, இலக்கியம் முதலியவற்றை அறிந்து கொள்ள இந்த ஆவணங்கள் நமக்கு உதவுகிறது. அடுத்தது, மனிதர்களின் வாழ்வியல் விவசாயம் என்பது ஒரு முக்கியமான செயல்பாடாகும். அவர்கள் பயிர் சாகுபடி செய்ய தொடங்கினர். விதைகள் விதைத்து அறுவடை செய்தனர். ஆற்றின் அருகில் பயிர்கள் நன்கு வளர்ந்ததால் ஆற்றோரமாக வாழ்வது வசதியாக இருந்தது. அதாவது மனிதர்கள் வந்து வாழ்க்கையில விவசாயம் ரொம்ப முக்கிய செயல்பாடாகும் சொல்றாங்க. பயிர்கள் எல்லாத்தையும் சாகுபடி செஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து விதைகள் எல்லாத்தையும் விதைச்சு அறுவடை செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஆத்து பக்க தானியங்கள் கூட நல்லா வளரும் சொல்லி இவங்க ஆத்து சைடே வாழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். இறந்தவர்களின் உடல்களின் பானைகளின் வைக்கப்பட்டு பூமிக்குள் புதைக்கப்பட்டது. அவை முதுமக்கள் தாளிகள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது இறந்தவர்கள் உடலை வந்து பானையில வைக்கப்பட்டு பூமிக்குள்ள புதைச்சிடுறாங்களாம். அது பேர் வந்து முதுமக்கள் தாளிகள் சொல்லி அழைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு முக்கியமா ஒரு வரிகள் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் நேராக நிமிர்ந்து நடந்தான். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பூமி முழுவதும் பரவி வந்தான். சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் விவசாயம் செய்ய கற்றுக் கொடுத்தான். அவற்றிலிருந்து 300 ஆண்டுகளுக்கு பின் நாகரிகங்கள் வளர தொடங்கின. அதாவது படிப்படியே எப்படி முன்னேறி இருக்கோன்னு போட்டிருக்காங்க. மனிதனின் வாழ்வியலின் மாற்றங்கள். முதல்ல மனுஷனா இருந்திருக்கான், அப்புறம் குடும்பமா உருவாக்கியிருக்கான், அப்புறம் சமூகமா வந்திருக்கான், அப்புறம் கூட்டுறவு நிர்வாகம் சொல்லி வந்திருக்கு. கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் மற்றும் லோக பாத்திரங்கள். கீழே படம் இருக்கு பாத்துக்குங்க. புதிய கற்காலத்தின் இறுதியின் செம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காலத்தின் கல்லும் செம்பும் பயன்படுத்தப்பட்டன. அதாவது புதிய கற்காலத்தின் இறுதியில தான் செம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து கல்லும் செம்பும் பயன்படுத்தியிருக்காங்க. இக்காலம் செம்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. இக்காலத்தை செம்பு காலம் சொல்றாங்க. செம்பு, துத்தநாகம், வெள்ளி ஆகியவை ஒன்றாக கலந்த போது வெண்கலம் தயாரிக்கப்பட்டது. வெண்கலம் எப்படின்னா செம்பு, துத்தநாகம், வெள்ளி மூணே சேர்த்துதான் வெண்கலம் தயாரிச்சிருக்காங்க. வெண்கல கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு பிறகு மனிதர்கள் இரும்பை கண்டுபிடித்து இரும்பு கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த தொடங்கினார். இந்த காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது மனிதர்கள் வந்து வெண்கலத்துக்கு அப்புறம் இரும்பு கண்டுபிடிச்சிருக்கான். இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். இப்படிப்பட்ட காலத்தை வந்து இரும்பு காலம் சொல்றோம். இந்த காலத்தின் வீட்டு உபயோக பொருட்கள், விவசாய கருவிகள் போன்றவை இரும்பினால் செய்யப்பட்டன. பின்னாளின் பல்வேறு உலோக கலவைகளை பயன்படுத்தி ஆயுதங்களே செய்யப்பட்டன. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உடைந்த பானை துண்டுகள், உலோக பொருட்கள் முதலியவற்றை நீங்களும் சேகரிக்கலாம். அதாவது அந்த காலத்துல உள்ள உடைஞ்ச பானை துண்டுகள், உலோக பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளும் சேகரிக்கலாம்னு சொல்றாங்க. இவற்றை பெரும்பாலான பொருட்கள் தரையிலிருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன. இத்தகைய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி ஆகிய இடங்களின் கடந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. இப்போது இந்த இடங்களின் ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது. நல்லா கேளுங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி இந்த இடங்கள்ல வந்து பழங்காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே தோண்டி எடுத்து வச்சிருக்காங்களா, இன்னும் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அந்த இடத்தை தோண்டி தோண்டி. அதோட படம் எல்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதிச்சநல்லூர், அப்புறம் கீழே உள்ளது அரிக்கமேடு, இங்கிட்டு வந்து கீழடின்னு இருக்கு. அடுத்தது வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் சொல்லி 5ஆ பிரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வரலாற்று நிகழ்வுகளை அதன் நிகழ்ந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுவது கால வரிசை முறை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு காலச்சாட்டு கொடுத்திருக்காங்க, அதை நீங்க பாத்துக்குங்க. அதாவது கால அட்டவணை மாதிரி. அடுத்தது நாணயங்களை பற்றி படிப்பது நாணயவியல் ஆகும்.
லோகம் முதல் காகிதம் வரை எல்லா வகை நாணயங்களும் அக்காலத்தின் அரசர்கள் காலம் பொருளாதார நிலைமைகள் பற்றி அறிய உதவுகின்றன. அதாவது நாணயத்தை பற்றி படிப்பது நாணயவியல் சொல்றாங்க. இதுல லோகம் முதல் காகிதம் வரை எல்லா வகை நாணயங்களையும் பயன்படுத்தினது அரசர்களின் காலம்தான். அதை பத்தி நம்மளால படிச்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது, ஒரு அரசனின் ஆட்சி காலம் மக்கள் சமுதாய நிலையை பற்றி பாறைகளிலும் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டவை கல்வெட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு அரசரோட ஆட்சி காலம் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க எல்லாமே பாறைகளிலும் சுவர்களிலும் எழுதப்பட்டிருக்கான். அதை கல்வெட்டுன்னு சொல்றோமா. பொதுவாக இவை கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. இந்த கல்வெட்டு பொதுவா கோவில் சுவர்கள்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. கைவினை பொருட்கள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், சிலைகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், எழுதப்பட்ட ஆவணங்கள் போன்றவை வரலாற்று கட்டமைப்பின் உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்கள் ஆகும். இது எல்லாமே நம்மளுக்கு வரலாற்று கட்டமைப்புக்கு உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்கள் சொல்றாங்க. இந்த காணொளியில இருந்து நம்ம வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல என்னென்ன கிடைச்சிருக்கு, எப்படின்னா மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நம்ம நாகரிகத்துக்கு வர்றதுக்கு எப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒன்னே உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி இந்த பாடத்துல இருந்து பார்த்தோம். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி: தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது. நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.